என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பென்னாகரம் தொகுதி மக்கள் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மக்கள். இடைத்தேர்தல் நேரத்தில் 3 மாதங்கள் இங்கேயே தங்கி ஒவ்வொரு கிராமமாக சென்று உங்கள் அனைவரையும் நான் சந்தித்த நேரத்தில் தான் உங்கள் வாயிலாக உங்கள் மூலமாக நான் அரசியல் கற்றுக்கொண்டேன். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல், இடைத்தேர்தல். ஆளும் கட்சியை எதிர்த்து நாம் போட்டியிட்ட இடைத்தேர்தல். எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள், முதலமைச்சர் வந்தார்கள், இங்கே தங்கினார்கள். ஆனாலும் அவர்கள் நம்மை வெற்றி பெற்றது வெறும் பணத்தால் மட்டும்தான். கடைசி நாள் பணத்தை கொடுத்தார்கள், இல்லையே நாம் வெற்றி பெற்றிருப்போம். அப்படிப்பட்ட உணர்ச்சி மிக்க, எழுச்சி மிக்க, வீரமிக்க மக்கள் இந்த பென்னாகரம் தொகுதி மக்கள். நீங்கள் ஆம், எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மக்கள் நீங்கள் தான். அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி, ஆளும் கட்சி பணபலம் அத்துணையும் மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எம்பியாக தேர்வு செய்தீர்கள். இதே பென்னாகரத்தில் 2016 எனக்கு தோல்வியையும் கொடுத்தீர்கள். சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது நான் போட்டியிட்டேன், எனக்கு தோல்வியையும் கொடுத்தீர்கள். அதுவும் எனக்கு ஒரு பாடம் தான், எனக்கு ஒரு பெரிய பாடம் தான். வெற்றியும் கொடுத்தீர்கள், தோல்வியும் கொடுத்தீர்கள், அரசியல் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படிப்பட்ட தொகுதி இது சாதாரண தொகுதி கிடையாது. இந்த தொகுதி மக்களுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம் இந்த தொகுதி மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் நம்முடைய நிர்வாகிகள் மேடையிலே பேசினார்கள். அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள், அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். இவ்வளவு காலமாக அவர் மனதிலே குமரி 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 அடுக்கிக் கொண்டே இவ்வளவு காலமாக அந்த குமரல் எல்லாம் இன்று வெடித்தது. அவ்வளவு அழுத்தம் இன்று வெடித்திருக்கிறது. அதனால்தான் நான் கேட்டேன், இந்த தொகுதிக்கு இன்றைக்கு விடுதலை நாள், பென்னாகரம் தொகுதிக்கு இன்றைக்கு விடுதலை நாள். அதனால்தான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் வந்திருக்கிறீர்கள்.